நீங்கள் என்ன நம்ம ஆதரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ரவா புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து காய வச்சிடலாம். அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கேரமல் வர்றதுக்காண்டி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நல்லா இப்போ கலர் மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை நீங்கள் என்ன பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ புட்டிங் செய்கிறதுக்கு அந்த பாத்திரத்துக்கு இது மாற்றிடலாம். நல்லா அந்த தட்டு அகலத்துக்கு வர்ற மாதிரி நல்லா இப்படி திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நான் 1/4 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா கொதி வர வரைக்கும். நல்லா கொதி வந்ததும் அரை கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் திருப்பி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு 2 சின்ன பட்டர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஓகே, நல்லா பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. நாம் இப்போ இதில் அரை கப் அளவு ரவை இருக்கலாம். ரவை எடுத்துக்கோங்க. வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ரவை ஊறி வந்திருக்குது. நல்லா வெந்துருச்சு ரவை. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாங்கிட்டு. ஆற வச்சுட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இந்த முட்டை வாசனை போகிறதுக்காண்டி. சேர்த்துக்கிட்டு நல்லா
கிண்டி விட்டுக்குங்க. என்கிட்ட விஸ்க் இல்லாதனால நான் கரண்டியை வச்சு கிண்டுறேன். விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கிண்டிக்குங்க. கிண்டிட்டு அந்த கலவையை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் போட்டு கிண்டிடாதீங்க. லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அந்த கலவை மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் வந்து இப்படி பிச்சு போட்டுருங்க. அதில் நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகில் மேலேயே இதை ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு வேக வைக்கலாம். மூடி உள்ள எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நான் ஸ்டாண்ட் இல்லாதனால ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒட்டாமல் வந்துட்டால் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த கேரமெல்லாம் சூப்பராக இருக்குது. நாக்கில் வச்சா கரையிற அளவுக்கு ஃபுட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.